ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்பைசஸ் வித் ஸ்மைல்ஸ். இந்த வீடியோவில் நான் என் பையனுக்கு பிடிச்ச 5 டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு தூங்க போகும்போது எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும், காலையில் என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம். இந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சுனாலே நல்லா தூக்கம் வரும். அதனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் 5:30 மணிக்கு யூஸ்வலாக எந்திரிச்சிருவேன். அந்த மாதிரி எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் டைம் மேனேஜ் பண்ணி நம்ம பிளான் பண்ணதெல்லாம் சமைக்க முடியும். இன்றைக்கி அவனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அவனுக்கு எப்போவுமே ரைஸ் வெரைட்டிஸை விட டிஃபன் வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் அவனுக்கு பிடிச்ச சப்பாத்திலேருந்து ஆரம்பிக்கலான்னு, சப்பாத்தி அது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு குடமிளகாய் போட்டு ஒரு கிரேவி அதை தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சுட்டேன். அடுத்தது கேப்சிகம்மையும் வெங்காயத்தையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கட் பண்ண க்யூப்ஸை நம்ம முதல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அதை விட ஒரு பங்கு ஜாஸ்தியாக, கூட இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு ஒரு கடாயில் தேவையான கரம் மசாலா முழு ஹோல் மசாலாவை சேர்த்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்க வறுக்கும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து மசாலா கரியாத அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கும் உருளைக்கிழங்குல வேக வைக்கும்போது. இந்த டைமில் லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா உப்பு இறங்கும். உருளைக்கிழங்கு நல்லா மசாலாஸில் கோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதில் கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தய கீரையை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கடையில் சாப்பிட்ற அதே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் கேப்சிகம்மையும் சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான ஆலு சப்ஜி ரெடி. கடைசியாக நான் சாட் மசாலாவும் கொஞ்சம் சோம்பு தூளும் தூவிக்க போகிறேன். சாட் மசாலா இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர், காஞ்ச மாங்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தயிர் சேர்த்தோன்னா ஏதாவது காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி கூட அது பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான ஆலு சப்ஜி ரெடி. தோசை மாவு தீர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அதனால கூடவே ராகி மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்து வச்சுருந்தேன். இப்போ அதில் லைட்டாக தோசை ஊற்றி மேலே வெஜிடபிள்ஸ் தூவி நல்லா எண்ணெய் விட்டு சுற்றி எடுத்தாச்சு. இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை, சும்மா சாப்பிடவே இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புஜுகா தான் கொடுத்தேன். இந்த டிஃபன் பாக்ஸ் ஊர்லேருந்து வரும்போது அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு ஒரு 3 டிவிஷனில் இருக்கிற ஒரு பென்டோ பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். நல்ல குவாலிட்டியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், லீக் ப்ரூஃப்காக மூடியில் அந்த ரப்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம கொதிக்க போட போகிறதில்ல, அதனால் மூடி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டியூஸ்டே மார்னிங் 5:30க்கு எந்திரிச்சாச்சு. 7:30 to 7:45க்குள்ளே பஸ் வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். 5:30க்கு எந்திரிச்சாலும் டில் 6 o'clock வரையிலும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேற்று கழுவி வச்ச பாத்திரம்லாம் அதாவது பிளேஸில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்லோவாக வேலையை ஆரம்பிக்க முடியும். அதுக்கே 6 ஆகிடும். இன்றைக்கி நான் பிளான் பண்ணி வச்சுருந்த ஐட்டம் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கூட பன்னீர் பக்கோடா. இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாலுமே அவனுக்கு சப்பாத்தியை விட இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிச்சிது. இந்த பக்கோடா எப்படி சூப்பராக இருக்குது, இன்னொரு நாள் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ப்ளஸ் இதை நான் ஷார்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பன்னீர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு பன்னீரோட மேரினேஷன் தான். இதுக்கு கொஞ்சம் கடலை மாவு, அது கூட நான் கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருப்பேன். அந்த பொடியில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கருவேப்பிலையும் கூட பொட்டுக்கடல அண்ட் மிளகு, சீரகம் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இவ்வளோதான். இதை ஜஸ்ட்டு நல்லா லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது கூட எண்ணெயும் விட்டுக்கலாம். நான் எப்போவுமே தயிர் ரோஸ்ட் பண்ணுறப்ப சேர்க்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட்டு தயிர் இல்லாமல் எண்ணெயை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரை போட்டு நம்ம புரட்டி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான மேரினேஷன் ரெடி. பன்னீரை நான் இந்த தடவை க்யூப்ஸாகவே வாங்கியிருந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சு நிறையவே டைம் சேவ் ஆச்சு.
இந்த க்யூப்ஸை நான் எப்பவுமே லைட்டாக சுடு தண்ணி உப்பு போட்ட சுடு தண்ணீரில் உள்ளே போட்டு கொஞ்சம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த முக்கியமான வேலை ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக சீரகம், உப்பு கலந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நான் ஜஸ்ட் ஒரு பேனில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது ஆற ஆற தான் இந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். காலையில பிரேக்ஃபாஸ்ட் தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி சட்னி. இது காரசாரமான இந்த ரோட்டு கடையிலலாம் கிடைக்கும்ல, அந்த மாரி ஒரு திக்கான தக்காளி சட்னி. இதுக்கு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு வடச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை போட்டு அந்த அரைச்ச விழுதையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அரிசி மாவை கலந்து ஊற்றினோம்னா நம்மளோட சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி. அண்ட் இன்னொரு பக்கம் கேஸ்ட் அயர்ன் பேன் வச்சுருக்கேன். எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கேஸ்ட் அயர்ன் பேனில் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக ஸ்லோ குக்கடாக ரோஸ்டடாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கார்லிக் பூண்டையும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது பண்ணி பாருங்களேன். சூப்பராக சைனீஸ் ஸ்டைல்லையே இருக்கும். ஸோ நம்ம 2 ஐட்டமும் ரெடி. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான் மிச்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் பக்கோடா. பன்னீர் பக்கோடாவும் அதே மாதிரி தான் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கணும். ஒன்றா நிறைய ஆயில் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தோசைக்கல்ல டபுள் சைடு போட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கல்ல தான் போட்டு எடுக்க போகிறேன். அந்தளவுக்கு டைம் இருக்கா அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் ஆயிலை சேவ் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி ராகி தோசைக்கு ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிருந்தேன். அதுக்கும் இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை ஊற்றி கொடுத்துட்டு இந்த சைடு வந்து அதே சூடான கல்லில் அப்படியே பன்னீரை வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மேரினேஷனை நீங்கள் கத்திரிக்காய்க்கு, காலிஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காயை டோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். மீனும் பூனலும் விண்ணும் விரிவும் வெப்பம் தோற்றமும் வேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும். வெனஸ்டே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 நாள் தானே ஆச்சு. அதனால் இன்னும் கரெக்டாக அந்த பயோ கிளாக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் நைட்டே நான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தனால ஓரளவுக்கு நான் பிளான் பண்ணதெல்லாம் ப்ராப்பராக முடிக்க முடிஞ்சுது. வெனஸ்டே மெனு புதினா சாதம், மசாலா ஸ்வீட் கார்ன். மசாலா ஸ்வீட் கார்னுக்கு ஃபஸ்ட்டு கார்னை உதித்த கார்ன் தான் வாங்கியிருந்தேன். அதை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் வேக விடணும் அப்படிங்கிறதுனால கிளாக் வந்து செட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டேன். ஏன்னா டைமிங்கை மிஸ் பண்ணிடுவோம். இது ஒரு கிச்சன் டைமர். இந்த டைமரில் நம்ம எக் பாயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டைமிங் செட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மற்ற வேலைகள் மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை மிஸ் பண்ண மாட்டோம். பக்கத்துலேயே ரைஸை வேக போட்டுட்டேன், பாஸ்மதி ரைஸை. அவனுக்கு மட்டுங்கிறதுனால எப்போவுமே ஒரு சின்ன கப்பில் மட்டும்தான் செய்வேன். ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. மத்தியானம் நம்ம சூடாக வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி புதினா சாதத்துக்கு புதினா, அது கூட தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பேனில் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தேன். அதோட இந்த புதினாவையும் அண்டு கரம் மசாலாவையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச ரைஸையும் சேர்த்து கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான புதினா ரைஸ் ரெடி. இது கூட மேலே நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை வித் வெங்காய சட்னி. இந்த வெங்காய சட்னியோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும்னா கூட வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டேன். அதில் பொட்டுக்கடலை நிறையா போட்டு அரைச்சிருக்கனால. நம்ம என்னைக்கு லேட்டாக எழுந்திரிக்கிறோமோ அன்னைக்கு வீட்டில் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வெஜ்ஜில் தான் ஸ்கூல் ரெடி ஆகி கிளம்புனா. புதினா சாதம் ஸ்பைஸியாக இருந்தனால கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து கொடுத்துருக்கேன். தேர்ஸ்டே மெனு சாம்பார் சாதம் கூட உருளைக்கிழங்கு வறுவல். நைட்டே சாம்பார் சாதம் டிசைட் பண்ணிட்டனால அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா தூங்க போகும்போது ஒரு 10 மணிக்கு ஊற வச்சோம்னா காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஊற வச்சு பண்ணும்போது அரிசியும் பருப்பும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்காது. சாதம் நல்லா குலைவாக இருக்காது. கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டு விளக்கெண்ணெய், மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா நல்லா நுரை கட்டி வரும் பருப்பு போட்டிருக்கனால. அந்த நுரையை எடுத்துட்டோம்னா
சாம்பார் ரொம்ப பொங்கியும் வராது. இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நான் இப்போ இந்த மாரி தான் குக் பண்ணுவேன். இந்த மாரி ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துறணும். பாதி வெந்தும் வேகாத மாரி எடுத்துக்கணும். அந்த டைம்ல நம்ப மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்ப பாதி வெந்த இந்த கன்சிஸ்டன்சில தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கூட புளி தண்ணியும் கரைச்சு விட்டுட்டு அண்ட் சாம்பார் தூளையும் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, மறுபடியும் ஒரு 2 விசில் நல்லா குழைவா வேகுற அளவுக்கு வச்சிரணும். இப்ப வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊத்தி வச்சுட்டோம்னா, நல்லா உங்களுக்கு எந்த மாரி குழைவா வேணுமோ அப்படி வச்சு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு விசில் விட்டு இறக்கிடலாம். சாம்பார் சாதத்தோட பியூட்டியே அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸ்ன்னு எல்லாமே இருக்கு. நம்ம மனசுக்கு நிறைவா, ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு குடுத்துருக்குறோம்னு அப்படின்னு ஒரு திருப்தியோட குடுக்கலாம். இதுக்கு இந்த பேபி பொட்டேட்டோ வறுவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் எண்ணெயில எல்லா தூளையும் போட்டு அது கூட வறுத்து எடுத்துட்டோம்னா, சூப்பரான வறுவல் ரெடி. இன்னைக்கு சீக்கிரமா லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டோட வேலையும் கூட ஒரு சட்னி அரைச்சுட்டேன். சாம்பார் அண்ட் சட்னி அண்டு அவ்வளோதான். கோ குட் மாரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. புஜுவும் ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி ரெடி ஆயிட்டான். காலையில டிஃபனும் சாப்பிட்டும் முடிச்சுட்டான். ஸோ ஜாலியா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாரி இருந்தது ஸ்கூல்ல நடந்ததெல்லாம். இந்த மாதிரி எல்லா நாளும் இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே வீக்கெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே எந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நைட்டு பச்சை பயிறுல தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10, 15 தோசை வர மாரி. ஸோ அதுதான் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் ஃப்ரைடேங்கிறதுனால எப்பவுமே ஒரு ஃபன் டே இல்லையா? அதனால ஏதாவது இந்த பாஸ்தா, நூடுல்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால நானும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான பாஸ்தா இந்த வீட்லயே பண்ணது இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். ஸோ அத தான் அன்னைக்கு யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சு குடுப்பேன். இன்னைக்கு வந்து ஸ்பெகட்டி பாஸ்தா இருந்தது. ஸோ அதில வந்து க்ரீமி டொமேட்டோ சாஸ், பிங்க் சாஸ் பாஸ்தான்னு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அத தான் நான் பண்ண போறேன். இன்னைக்கு காலையில பச்சை பயிறு தோசை அண்ட் கூட அதுக்கு கீரை கடைச்சல். இந்த காம்பினேஷன் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ கீரை ஃப்ரிட்ஜில இருந்ததுங்கிறதுனால அத பண்ணிட்டுருந்தேன். பாஸ்தாக்கு பிங்க் சாஸ்க்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அண்டு ஆரிகானோ இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். ஸோ இத அரைச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பாசிப்பயிறு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட வேக வச்சிருந்த பாஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணோம்னா, பிங்க் சாஸ் பாஸ்தா ரொம்ப சிம்பிளா ரெடி. இது கூட கொஞ்சம் க்ரீமியா இருக்கிறதுக்காக நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு தொட்டுக்கறக்கு சைட் டிஷ்ஷா கார்லிக் பிரெட். இந்த கார்லிக் பிரெட்டோட இது சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஜஸ்ட் வெறும் பாஸ்தா சாப்பிட்டோம்னா ரொம்ப மொக்கையா இருக்க மாரி ஃபீல் ஆகும். அதனால சிம்பிளான ஒரு கார்லிக் பிரெட் பண்ணிட்டு, அண்டு காலையில வந்து நல்லா ரொம்ப ஹெல்த்தியா பச்சை பயிறு வித் கீரை கடைசல் அதையும் பண்ணிட்டேன். கடைசியா ஒயிட் சாஸ் பண்ணி அத பாஸ்தால மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் மாரி இருந்தது. ஆனா கடைசி வரையில வேலை இழுத்துட்டே இருந்தது. கூடவே பக்கத்துல பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எனிவே ஃப்ரைடே ரொட்டீன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் 2 நாள் நமக்கு லீவு தான். இந்த டிஃபன் பாக்ஸ் ரொட்டீன்ஸ் அண்ட் டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் Thursday நான் உங்கள மீட் பண்றேன். ஷார்ட் வீடியோஸ் டெய்லியும் வரும். ஸோ அதுக்காக மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.